அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்திற்கு உணவை எப்படி பங்கு வைக்கிறான், எப்படி அவன் வரிசைப்படுத்துகிறான் என்பதை நவாதிருல் கல்யூபி என்கிற கிதாபுகளில் இமாம்கள் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதோ அது எப்படி அப்படின்னா, வகுவ முதலாவதாக அன்னதேப யக்குலு சாலப, ஒரு ஓனாய் என்பதாகிறது அது குள்ளநரியை சாப்பிடக்கூடியது. ஓனாய் அப்படிங்கிறது அது இறைச்சியை தான் சாப்பிடும், அது குள்ளநரியை விரும்பி சாப்பிடும். வகுவ அந்த குள்ளநரி ஆகிறது யக்குலுல் கன்ஃபத, அது முள்ளம்மன்றியை சாப்பிடக்கூடியது. வகுவ அந்த முள்ளம்மன்றி ஆகிறது யக்குலுல் அஃபா, அது பாம்புகளோடு சண்டையிட்டு பாம்புகளை சாப்பிடக்கூடியது முள்ளம்மன்றி. வகிய அந்த பாம்புகள் ஆகிறது தாக்குல் உஸ்பூர், சிட்டுக்குருவிகளை அது சாப்பிடக்கூடியது. வகுவ அந்த சிட்டுக்குருவிகள் ஆகிறது யாக்குலுல் ஜராத, வெட்டுக்கிளிகளை சாப்பிடும். வகுவ அதுவுமோ யாக்குலு ஃபராஹ ஜனாபீரி, குளவி குஞ்சுகளை அது சாப்பிடும். வெட்டுக்கிளி என்பது அது குளவி குஞ்சுகளை சாப்பிடும். வகை அந்த குளவிகளுமோ தாக்குலு நெஹல, தேனீக்களை சாப்பிடும். வகுவ அந்த தேனீக்கள் ஆகிறது யாக்குலு துபாப, அது ஈக்களை சாப்பிடும். வகுவ அந்த ஈக்கள் ஆகிறது யாக்குலுல் பவுத, அது கொசுக்களை சாப்பிடும். வகுவ அந்த கொசுக்கள் ஆகிறது யாக்குலு நம்ல, அது எறும்புகளை சாப்பிடும். வகுவ அந்த எறும்புகள் ஆகிறது யஈஷு பிஷம்மிமா யதயஸ்ஸருலஹு, அதற்கு எது இலகுவானதோ அந்த ஒன்றை நுகர்வது கொன்றே உயிர் வாழக்கூடியது. ஆக ஒரு ஓனாயிலிருந்து ஒவ்வொன்றும் எதை எதை சாப்பிடுகிறது என்பதை அழகாக பதிவு செய்கிறார்கள். இறைவன் இப்படித்தான் ஒரே வஸ்துவை உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் உணவாக இறைவன் ஏற்படுத்தவில்லை, மாறாக ஒவ்வொரு இனங்களும் மற்றொரு இனத்தை சாப்பிடக்கூடியதாக, உணவளிக்கக்கூடியதாக அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறான். இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரே உணவை எல்லோரும் சாப்பிட மாதிரி இறைவன் ஏற்பாடு செய்திருந்தால் அதில் மிகப்பெரிய இழுபறி ஏற்பட்டிருக்கும், தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். எனவே ஒவ்வொன்றிற்கும் மற்றொன்றை இறைவன் உணவாக ஆக்கினானே, இப்படி அல்லாஹு தஆலா பேராற்றல் உடையவன் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.